நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு குரு பயிற்சி. இந்த 2024ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய குரு பகவானோட பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். காலபுருஷ தத்துவப்படி 10ஆம் ராசியான மகர ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரிங்களா? மகர ராசி, உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள், குரு 4ஆம் இடத்துல இருக்கார். இப்போ 5ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். குரு இயற்கை சுபகிரகம், குரு மாபெரும் சுபகிரகம். குரு எந்த ஒரு ஜாதத்திலையும் குரு கெடாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா குருங்கிறது நம்பர் 1 சுபகிரகம். 9 கிரகத்திலே முதன்மையான சுபகிரகம் குரு. அந்த குரு கெடாமல் இருக்கணுங்க. குரு கெடாமல் இருந்தால் தான் நல்ல ஒரு செல்வந்தராக இருப்பாங்க, நல்ல புத்திர பாக்கியம் கிடைக்கும், தங்க நகைகளை அவங்க அனுபவிக்க முடியும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா பணப்புழக்கத்தில் இருப்பாங்க. இதெல்லாம் குரு ஜாதத்தில் நல்லா இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அமைஞ்சிரும். ஏன்னா தனக்காரகன் குரு, புத்திரக்காரகன் குரு, செல்வத்துக்கு அதிபதி குரு, தங்கத்துக்கு அதிபதி குரு. ஒரு ஜாதத்தில் குரு நல்லா இருக்கிறவங்களுக்கு பாருங்கள், ஒரு ஜாதத்தில் குரு ஒரு சில பேருக்கு நல்லா இருக்கும், பலமாக இருக்கும், உடம்பு ஃபுல்லாக தங்க நகைகளாக போட்டிருப்பாங்க, தங்கத்தாலே ஜொலிப்பாங்க. அவங்க ஜாதத்தில் குரு நல்லா இருக்குன்னு அர்த்தம். குரு கெட்டு போனவங்களுக்கு பாருங்கள், தங்கம் நிலைக்காது. குரு நீச்சமாயோ இல்லை அஸ்தமனமாயோ இல்லை ராகுடையோ சனியோடையோ நெருக்கமான டிகிரியில் இருக்கவங்களுக்கு தங்கம் போடுறதுக்கே விருப்பம் இருக்காது. அவங்களுக்கு தங்கம் வாங்கி வச்சுருப்பாங்க, பேருக்கு வாங்கி வச்சுருப்பாங்க, இன்னொரு லாக்கரில் வாங்கி எடுத்து வச்சுருப்பாங்க, இல்லை பேங்க்கில் வச்சுருப்பாங்க, இல்லைன்னா அடமானம் வச்சுருப்பாங்க, இல்லை விற்றுருவாங்க. அவங்க உடம்புல ஒட்டாது. ஏன்னா ஜாதகத்தில் குரு கெட்டுட்டாருன்னு அர்த்தம். அதேமாதிரி தான் அவங்க ஜாதகத்தில் 5ஆம் இடம் 5ஆம் அதிபதி குரு நல்லா இருக்கணும். குரு கெட்டு போயிட்டாருன்னா 5ஆம் இடம் 5ஆம் அதிபதி கெட்டு போயிட்டாருன்னா அவங்களுக்கு புத்திர பாக்கியமே இருக்காதுன்னு சொல்லிடலாம். இந்த பிறவியில் 5ஆம் இடம் நல்லா இருக்குது, 5ஆம் அதிபதி நல்லா இருக்குது, புத்திரக்காரகன் குரு நல்லா இருந்தால் நல்ல குழந்தை செல்வம் பெற்றெடுப்பாங்க, நல்ல குழந்தை பாக்கியம் அவங்களுக்கு அமையும். அப்போ ஜாதகத்தில் குரு எந்த அளவுக்கு வேலை செய்கிறாருன்னு பாருங்கள். இயற்கை சுபகிரகம், நம்பர் 1 சுபகிரகம் குரு. அதனால தான் குரு வந்து கெடவே கூடாது. குரு வந்து ஜாதகத்தில் குரு சுக்கிரன் மற்ற அந்த சுபகிரகங்கள் சந்திரன் வளர்பெறை சந்திரன் புதனெல்லாம் கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒளி கிரகங்கள் நம்ம மேலே ஒளிப்பட்டால் தானே நம்ம புத்துணர்ச்சியாக இருப்போம். நம்ம மேலே ஒரு வெளிச்சம் பட்டால் தானே எல்லா இதாக தான் பண்ண முடியும். இருட்டுக்குள்ளே இருந்தால் நம்ம எதுவும் பண்ண முடியாது. இப்போ வந்து நீங்கள் இருட்டுக்குள்ளே இருக்கீங்க, 7.5 சனியால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க மகர ராசினியர்கள். கடந்த காலகட்டமில் 2017 உங்களுக்கு பிரச்சனை தான். 7.5 சனி போட்டு உங்களை வாட்டி வதச்சி எடுத்துகிட்டு இருக்கு. படாத பாடு பட்டுட்ருக்கீங்க 7.5 சனினால். இந்த குரு பயிற்சி பாருங்கள், உங்கள் வாழ்க்கை தலைகீழ மாற்ற போகுது, சந்தேகமே கிடையாது. உங்கள் ஜாதகத்தில் குரு எங்கே இருக்குன்னு பாருங்கள், சனி எங்கே இருக்குன்னு பாருங்கள், மற்ற கிரகங்கள் எங்கே இருக்குன்னு பாருங்கள். அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஏன்னா குருங்கிறது ஆசிரியருக்கு உண்டான கிரகம் குரு. ஒரு ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கவங்க பாருங்கள், டீச்சராக இருப்பாங்க, அட்வொகேட் வக்கீலாக இருப்பாங்க, நீதிபதி ஜட்ஜாக இருப்பாங்க, சொல்லிக் கொடுக்கும் துறையில் இருப்பாங்க. அதை பார்த்திங்கன்னா லெக்சரர் ப்ரொஃபஸரெல்லாம் இருக்கவங்கள பாருங்கள், ஜாதகத்தில் குரு நல்லாயிருக்கும். அதேமாதிரி கோயில் கட்டி பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் கோயில் கட்டியிருப்பாங்க, கோயில் நிர்வாகம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க ஜாதகத்தில் குரு நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஒரு சில பேர் வட்டி தொழில் பண்ணிகிட்டு இருப்பாங்க, வட்டி கொட்டி சம்பாதிச்சிட்டு இருப்பாங்க, ஜாதகத்தில் குரு நல்லாயிருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த துறையை ஏன் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, அவங்க ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கிறனால தான் அந்த துறையில் போகிறாங்க, அந்த துறையில் ஷைன் பண்ணுறாங்க, சக்ஸஸ் பார்க்குறாங்க. குரு கெட்டு போயிட்டாருன்னா இந்த துறையில் நுழையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. குருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆசான், அடுத்தவங்களை வந்து வழி நடத்துறது தான் குரு. இப்போ உங்கள் ராசிக்கு வந்து குரு யார்? உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 12ஆம் அதிபதியே வருவார். அவர் 4ஆம் இடத்துல இருக்கார். அவர் 5ஆம் இடத்துக்கு வர்றார். அருமையான குரு பயிற்சி. இந்த மே மாதம் 1ஆம் தேதியிலேருந்து பாருங்கள், மகர ராசி நேயர்களோட வாழ்க்கை மாறும். 7.5 சனியோட பிடியில் இருக்கீங்க, பணப்பிரச்சனையில் இருக்கீங்க, அதிகப்படியான பணப்பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, மன நிம்மதி கிடையாது. ஒரு சில பேருக்கு உடம்புல பிரச்சனை, உடம்புல வியாதி, தீராத வியாதிகள் இருந்துகிட்ருக்கு, வருஷக்கணக்காக இருக்குது. உடம்பு டயர்டாக இருக்குங்க சார், அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது, எங்களால் முடியல, சோம்பேறித்தனமாக இருக்குது, நாங்கள் வேலை பார்க்க முடியல, சொந்த தொழில் பண்ண முடியல, பணம் வர மாட்டேங்குது, உழைப்பு போடுறோம் ஆனால் பணம் வர மாட்டேங்குது, அதனாலே எங்களுக்கு ஒரு விரக்தி வந்துருச்சு, ஒரு டிப்ரெஷன் இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம், நிறைய மகர ராசிக்காரங்க சொல்லிகிட்டு இருக்கீங்க. இது காரணம் 7.5 சனி தான். கவலைப்பட வேண்டாம். இந்த குரு பயிற்சி உங்கள் வாழ்க்கையை மாற்றும், அதில் சந்தேகமே கிடையாது. இந்த குரு பகவானோட பார்வை உங்கள் ராசி மேலே பட போகுது. உங்கள் ராசி பார்க்க போகிறாரு, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு, உங்கள் ராசிக்கு வந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்க போகிறாரு. பணப்பிரச்சனை இருக்க மகர ராசி நேயர்களோட வாழ்க்கை தலைகீழாக மாறும். பணம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்தீங்க, இனி வந்து பணத்தோடு வாழ போகிறீங்க. பணம் வந்து உங்களுக்கு வர வேண்டிய பணம் உங்களுக்கு வரப்போகுது, பணத்தை சம்பாதிக்க போகிறீங்க. இது எல்லாமே நடக்கும். 5ஆம் இடத்துல வரக்கூடிய குரு என்ன பண்ணுவார்? வந்த உடனே உங்கள் ராசியை பார்ப்பார். மைண்ட் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அந்த சுறுசுறுப்பாக இருப்பீங்க, அந்த சோம்பேறித்தனம் இருக்காது. இருட்டுக்குள் இருக்க மகர ராசி நேயர்கள் அப்படியே வெளிச்சத்துக்கு வருவீங்க. நல்லது நடக்க போகுது.
புத்திர பாக்கியம் கிடைக்கும். ரொம்ப வருஷமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கவங்களுக்கெல்லாம் மாத்திரை மருந்து ட்ரீட்மெண்ட், ஆஸ்பத்திரி செலவு அது இதுன்னு போயிட்டு இருந்திருக்கும். மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும். இந்த காலகட்டங்கள் பாருங்கள், நல்ல ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கும். இந்த மே மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள், நல்ல புத்திர பாக்கியம் கிடைக்கும். நல்ல ஒரு குலதெய்வ அனுகிரகம் கிடைச்சிடும் உங்களுக்கு. குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாமல் அந்த தடங்களாக இருந்தவங்களுக்கு குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. கலைத்துறையில் இருக்கவங்க, மீடியாவில் இருக்கவங்க, சினி ஃபீல்டு இருக்கவங்களுக்கெல்லாம் அருமையான காலகட்டம் சொல்லிடலாம். அந்த காலகட்டம் அந்த மன உளைச்சலெல்லாம் உங்களுக்கு கம்மியாக போகுது. லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆக போகுது. லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகும். வெற்றிகரமாக உங்களுக்கு நடக்கும். பெற்றோரோட சம்மதம், அப்பா அம்மாவோட சம்மதம் கிடைக்கும். சொந்தக்காரங்களோட சம்மதம் கிடச்சிரும். எல்லாம் உங்களை ஏற்றுக்குவாங்க. இதெல்லாம் நடக்கும் இந்த காலகட்டங்கள். அந்த தடங்கள் தாமதம் எல்லாமே உடைக்கிற காலகட்டம் வந்துருச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? இந்த குரு பகவான் இருக்கிற பிரச்சனைகளை நிவர்த்தி செய்ய போகிறார். குரு 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதிர்ஷ்டம் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். வெளிநாடு போவீங்க, வெளிமாநிலம் போவீங்க, படிக்கிறதுக்காக வெளிநாடு போகிறது எல்லாமே நடக்கும். ஒரு ஊரில் இருக்கீங்களா, இன்னொரு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, கிடச்சிருக்காது. இந்த காலகட்டங்களில் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் போகிறது, வெளிநாடு போகிறது எல்லாமே நடக்குங்க உங்களுக்கு. தந்தை வழி பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கும். அப்பாவோட சொத்து கிடைக்கும். அப்பா மூலமாக சில நல்ல விஷயங்கள் நடந்துடும். அப்பாவோட சொந்தக்காரங்களுக்கும் உங்களுக்கு ஆகாமல் இருந்திருக்கும். சொந்தக்காரங்கனாலே பிரச்சனையாக போயிட்டு இருந்திருக்கும். இதெல்லாமே நிவர்த்தியாக போகுது. பிரச்சனைகளில் சால்வ் ஆக போகுது. எல்லாமே இந்த குருவோட பார்வை சரி செய்யும். சரிங்களா? அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது. லக்கே இல்லைங்க சார், நாங்கள் கொடுத்து வச்சவங்க கிடையாது, நாங்கள் துரதிர்ஷ்டசாலியாக இருக்கோம், அதிர்ஷ்டசாலியே கிடையாது, தப்பு பண்ணுறவங்களாம் நல்லா இருக்காங்க, கெட்டது பண்ணுறவங்களாம் நல்லா இருக்காங்க, எங்களுக்கு நல்லது நடக்க மாட்டேங்குது, அதிர்ஷ்டம் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது. இந்த மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அதிர்ஷ்டம் கிடைக்கும். பயன்படுத்திக்கிங்க. சரிங்களா? 11ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. லாபத்தை கொடுப்பாருங்க. சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களா, லாபம் கிடைக்க போகுது. பணவரவு, தனவரவு உங்களுக்கு இருக்க போகுது. பணம் வரப்போகுது. உங்கள் பிரச்சனையிலேருந்து வெளியே வர போகிறீங்க. கடன் மேலே கடனாக போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடைக்கக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு. மன நிம்மதி கிடைக்கக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு. நிம்மதி உங்களுக்கு இருக்க போகுது. இனிமேல் தான் உங்களுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க. ஏன்னா மனசில் ஒரு நிம்மதி கிடையாது. ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க. கடன் பிரச்சனை, பண பிரச்சனை, இதெல்லாம் இப்படி தான் உங்கள் வாழ்க்கை போயிட்டுருக்கு. அடுத்தவங்க உங்களை மதிக்க கிடையாது. சொந்தக்காரங்க உங்களை விட்டு போயிட்டாங்க, நண்பர்கள் உங்களை விட்டு விலகி போயிட்டாங்க, சுற்றி இருக்கவங்களாம் எதிரியாயிட்டாங்க, விரோதியாக மாறிட்டாங்க. இதெல்லாம் மாறும். உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறும் இந்த குரு பயிற்சியிலேருந்து. மொத்தத்தில் சொல்லப்போனால் இந்த குரு பயிற்சி மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மகர ராசினியர்களோட வாழ்க்கை அற்புதமாக இருக்க போதுங்க. உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகுது. நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ போகிறீங்க. அதில் சந்தேகமே கிடையாது. நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதை விட நல்ல ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ போகிறீங்க. இந்த குரு உங்களை மாற்றும். சரிங்களா? குருவோட பார்வை சகலத்தையும் மாற்றும். இருட்டுக்குள் இருக்கவங்க வெளிச்சத்துக்கு வர போகிறீங்க. உங்கள் மேலே ஒரு வெளிச்சம் போயிட போகுது. கண்ணை கட்டி காட்டில் விட்டால் எப்படி ஒரு நிலைமை ஒருத்தர் இருப்பாங்களோ அந்த நிலைமையில் தான் இப்போ வரைக்கும் இருக்கீங்க. கண்ணை கட்டி காட்டில் விட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கு வெளிச்சத்துக்கு வர போகிறீங்க. கடலில் தத்தளிச்சுட்டு இருக்கவங்க கரைக்கு வர போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் வசந்த காலம் வீச போகுதுன்னு அர்த்தம். நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது. தொழிலில் முன்னேற்றம், பதவி உயர்வு, ப்ரமோஷன் எல்லாமே கிடைக்கும். அதேமாதிரி நல்ல ஒரு வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடச்சி ஒரு கௌரவமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து, சொந்தக்காரங்க முன்னாடி கௌரவமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து பணத்தை சம்பாதிக்க போகிறீங்க, பணத்தை சேர்த்து வைக்க போகிறீங்க, பணப்புழக்கத்தோடு வாழ போகிறீங்க மகர ராசினியர்கள் இந்த குரு பயிற்சியிலேருந்து. சரிங்களா? மே மாதம் 1ஆம் தேதியிலேருந்து உங்கள் வாழ்க்கை மாறும். பயன்படுத்திக்கிங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகம், பிறப்பு ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் குரு எங்கே இருக்கார், மற்ற கிரகம் எங்கே இருக்கார், என்ன கிரகங்கள் உங்களை ஆட்டி படைச்சிட்ருக்கு, என்ன கிரகத்தோட தாக்கத்தில் இருக்கீங்க, இதெல்லாம் வச்சு பார்த்தா தான் நம்ம 100% நம்ம துல்லியமாக பார்த்து சொல்ல முடியும். சரிங்களா? ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா வாட்ஸ்அப்புக்கு கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம 100% துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.